ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ராகி ரொட்டி ராகி அடை இதை செய்யலாமா? இது வந்துட்டு சுகர் பேஷண்ட்காரங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொட்டி செஞ்சு சாப்பிட்லாமா, எப்போயுமே சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ராகி அடையும் செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். சரிங்களா? இதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து மறந்ததுனால லேட்டாக சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வெங்காயம் நறுக்கி சேர்த்துருக்கேன். காரத்துக்கான பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை, ஒரே ஒரு கேரட் நல்லா துருவி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு முக்கால் பதம் இல்லை, காப்பதத்துக்கு நீங்கள் வதக்குனா போதும். அதே இதில் வந்துட்டு அந்த சூட்லேயே வந்துட்டு ராகி மாவை போட்டு ஒரு செகண்டு வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் இறக்கிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நெல்லுன்னு பிசைஞ்சிக்கோங்க. நான் கொத்தமல்லி கொஞ்சம் லேட்டாக போட்டுட்டேன். சரிங்களா? போட்டு பிசைஞ்சிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் எண்ணெய் தடவிட்டு, இல்லை பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா பட்டர் பேப்பரில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி தட்டி தோசைக்கல்லில் போட்டு சுட்டு 2 பக்கம் திருப்பி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இதுக்கு நீங்கள் சட்னி வந்துட்டு வேர்க்கடலை சட்னி வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இல்லை அப்படியே சாப்பிட்னாலும் நீங்கள் சாப்பிட்லாம், ரொம்ப அருமையாக இருக்கும். இதை வந்துட்டு அப்படியே சிறு சிறு பீஸாவும், அதாவது பக்கோடா போடுவீங்க இல்லையா, அந்த மாதிரி போட்டு நீங்கள் சாப்பிட்டாலும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் டயத்தில் காஃபி டீயோட குடிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.